ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான அனுபவம் தான் சொல்லலான் இருக்கேன். குரு கடாட்சம் பரிபூர்ணம்னு சொல்கிறது உண்டு. குருவின் திரு அருட்பார்வைப்பட்டால் பிறவி பிரியே பறந்தோடுங்கும் பொழுது உடல் நோய் குணமாவது அதிசயமா? ஆனால் மருத்துவர்களால் கூட குணமாவது கடினம்னு சான்றிதழ் வழங்கப்பட்டு 4 நாட்களில் குரு அருட்பார்வையால் குணமான அதிசய அருள் விளையாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அதிர்ஷ்டசாலி திரு ஈஸ்வரன்ஜி என்று அழைக்கப்படும் ஆம்ரவனேஸ்வரன் லால்குடியைச் சேர்ந்தவர். 1985 ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரேணிகுண்டாவிற்கு சென்றபோது ஈஸ்வரன்ஜியும் கூட இருந்தார். ஒரு நாள் அவர் ஈஸ்வரனிடம் சொல்கிறார், மறுநாள் திருமலை சென்று பெருமாளை தரிசிக்க இருப்பதால் நீ காஞ்சிபுரம் போய் ஸ்ரீமடம் மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர், ஸ்ரீ பாலபெரிவாளின் பூர்வாசிரம தந்தையார் திரு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், பாலபெரியவருக்கு சாஸ்திர பாடம் சொல்லித்தரும் வாத்தியார் 3 பேரையும் ஒரு வேனில் அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். அதன்படி நாராயணன் என்பவரை வண்டி ஓட்ட உடன் அழைத்து கொண்டு மெட்டாடர் வேனில் காஞ்சிபுரம் வந்த ஈஸ்வரன்ஜி மகாபெரிவரிடம் விவரங்களை சொல்லி வணங்கி ஆசி பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட 3வரையும் ஏற்றிக்கொண்டு ரேணிகுண்டா நோக்கி பிரயாணமானார்கள். தொடர் பிரயாண களைப்பால் வேனின் பின்சீட்டில் படுத்துக்கொண்டு உறங்கினார் ஈஸ்வரன்ஜி. மற்ற 3வரும் வண்டியில் அமர்ந்திருந்தனர். மடத்து சாமான்கள் அடங்கிய பெட்டியும் அதில் ஏற்றப்பட்டிருந்தது. வண்டி அரக்கோணம் பக்கத்தில் வளைவில் திரும்பிய போது எதிரே கருங்கல் ஜல்லி ஏற்றி வந்த பெரிய லாரி ஒன்று வேகமாக வந்து வேனில் மோதியது. வேன் மிகவும் சேதமடைந்து நிலை குலைந்தது. வேனை ஓட்டிய நாராயணனுக்கு வலது கையில் பலமான அடி. வயது முதிர்ந்த இதயம் பலவீனமான ஸ்ரீமடம் மேனேஜர் மார்பில் டிரைவர் இருக்கையின் கம்பி பலமாக மோதியது. அவர் மயங்கி விழுந்துட்டார். மற்ற 2வருக்கும் கடுமையான அடி. ஆனால் கடைசி இருக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த ஈஸ்வரன்ஜிக்கு சாமான்கள் பெட்டி மற்றும் நசுங்கிய முன் இருக்கைகள் எல்லாமாக சேர்ந்து விழுந்து தாக்கியதுனால எல்லாரையும் விட அதிகமாக பாதிக்கப்பட்டார். உடலின் இடது பக்கத்தில் பலமாக அடிபட்டு முகம் சிறு பூசணிக்காய் அளவு வீங்கிவிட்டது. இடது நெற்றியில் வெட்டுக்காயம், முன் தலையில் பலத்த காயம், இடது கண் சிவந்து பார்வை குறைவு, இடது கை கால் உட்பட இடது பக்கமே அசைவற்ற நிலை. இப்படி பலவிதமான பாதிப்புகள் ஈஸ்வரன்ஜி அவர்களுக்கு. இந்த விபத்தை கண்ட ஊர் மக்கள் உடனே 4 பேரையும் அரக்கோணம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வேனில் காஞ்சிபுரம் அனுப்பப்பட்டார்கள். இவர்கள் மடத்திற்கு பக்கத்தில் வந்ததும் ஒரு பக்தர் ஓடி போய் விவரத்தை பெரியவா கிட்ட சொல்கிறார். பெரியவாளும் வேனின் பக்கத்திலேயே நடந்து வந்து தன் அருட்பார்வையால் அனுகிரகம் செய்தார். ஸ்ரீமடம் மேனேஜரோட மனைவி கண்ணீரோடு கதறா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுத்து, கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லிட்டு உடனே அவர்களை காஞ்சிபுரம் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டா மகாபெரிவா. ஈஸ்வரன்ஜிக்கு தலையில் பல தையல்கள் போடப்பட்டன. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் முகத்தில் இடது பக்கத்தில் மூக்கின் அருகே எலும்பில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. அவரின் நிலைமை இன்னதென்று சொல்ல முடியாத நிலையில் மருத்துவர்கள் குழம்பினார்கள். அவரால் இனி எழுந்து நடமாட முடியாது என்றும் இடது பக்கம் செயலிழந்துவிடும் என்றும் பலவாறாக எண்ணினர். மேலும் கோமாவில் விழுந்துவிடவும் வாய்ப்பு உள்ளதாக கருதினர். காலையில் மயக்கம் தெளிந்து சற்று தெளிவடைந்த ஈஸ்வரன்ஜி நடந்த விவரம் முழுவதையும் அறிந்து கொண்டார். நமக்கு இந்த சரீரமே போய்விட்டது என்று நினைத்து வருந்தினார். அதுக்கப்புறம் தம்மை எப்படியாவது ஸ்ரீமடம் அழைத்து சென்று பெரியவர் சன்னதியில் கிடத்தி விடுமாறும் அவர் அருள் செய்தால் மட்டுமே தனக்கு குணமாகும் என்றும் தீவிரமாக முரண்டு பிடித்து வெற்றியும் கண்டார்.
காஞ்சி மகான் தங்கியிருந்த இடத்திற்கு பக்கத்திலேயே ஒரு ஹாலில் ஈஸ்வரன்ஜி படுக்க வைக்கப்பட்டார். அங்கு வந்த பெரியவா ஈஸ்வரன்ஜியை பார்த்துவிட்டு, இந்த உடம்பே போயிடுத்துன்னு நினைச்சியோ அப்படின்னு கேட்க, மருத்துவமனையில் தன் மனதில் தோன்றியதை இப்ப அவர் கேட்டது அவர் எங்கும் நிறைந்த பரம்பொருள், எல்லாம் அறிந்த சர்வஞ்சன் என்பதை உணர்த்தியது. மாலையில் வெளியே வந்து அமர்ந்து அடியவர்களுக்கு தரிசனம் தரும் பெரியவாளின் முன்பு ஈஸ்வரன்ஜியை சிலர் தூக்கி வந்து அவரது அருட்பார்வை படும்படி கிடத்தினார்கள். பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டு அருளாசி வழங்கிய மகான் சுமார் 10 நிமிடங்கள் ஈஸ்வரனையே பார்த்துவிட்டு மற்றவர்களிடம் அவரை உள்ளே அழைத்து செல்லும்படி உத்தரவிட்டார். மறுநாள் காலை நிகழ்ந்தது அற்புதம். அதுவரை செயலிழந்து இருந்த ஈஸ்வரனின் இடதுபுறம் மெல்ல அசைந்தது. மதியத்திற்குள் ஓரளவு கைகால்களை நகர்த்த முடிந்தது. மாலையில் பெரியவரின் தரிசனத்திற்கு தன்னை மற்றவர்கள் வந்து அழைத்து செல்ல தாமதமானதால் ஒரு மனோவேகத்தில் அருள் வேகத்தில் உந்தப்பட்டு மெல்ல மெல்ல முயற்சி செய்து சுவரை பிடித்து கொண்டு நடந்து சன்னதியை அடைந்தார். இது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் பெரியவா நிதானமா, என்னாச்சு இன்னைக்கு, தானாவே எழுந்து நடந்துட்டானா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்றார் தன்னோட அருள் விளையாட்டை மறைத்தபடி. சற்று நேரம் சென்ற பிறகு உள்ளே சென்று படுக்க வைக்கப்பட்டார் ஈஸ்வரன்ஜி. பிறகு என்ன, முக வீக்கம் வடியத் தொடங்கியது, கண் பார்வை தெளிவடைந்தது, வலி மறையத் தொடங்கியது. இவை அனைத்தும் 17ஆம் தேதி மாலையில் இருந்து 20ஆம் தேதி மாலைக்குள் 4 நாட்களில் நிகழ்ந்த அதிசயம். 21ஆம் தேதி விபத்தை அறிந்த ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தமது யாத்திரையை நிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் வந்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டு ஆறுதல் கூறினார். மகா பெரியவர் டாக்டர்களை அழைத்து ஈஸ்வரனுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்படி கூறினார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் மருத்துவர்களுக்கு பெருத்த ஆச்சரியம். முகத்தில் எலும்பு விரிசல் கண்ட இடமே தெரியவில்லை. மேலும் ஈஸ்வரனை சென்னைக்கு அழைத்து சென்று ஸ்கேன் செய்து பார்க்கும்படி மகான் சொல்ல, சென்னையில் ஈஸ்வரன்ஜியை பரிசோதித்த நரம்பியல் நிபுணர் திரு கல்யாணராமன் எந்தவித பாதிப்பும் இல்லை, ஸ்கேன் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டார். முன்பு இருந்த மருத்துவ குறிப்புகளை பார்த்துவிட்டு 4 நாட்களுக்கு முன்பு இருந்த உடல்நிலைக்கும் இன்றைய உடல்நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டு ஆச்சரியமடைந்தார். ஈஸ்வரனுக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கு அவர் கை கால்களை அசைத்து தாமாகவே எழுந்து நடக்க சுமார் 2 மாதமாவது ஆகும் என்றும், ஈஸ்வரன் குணமடைந்தது மருத்துவத்தை மீறிய அதற்கு எட்டாத அதிசயம் என்றும், தன் போன்ற மருத்துவர்களும் தம்மால் முடிந்த முயற்சிகளை செய்துவிட்டு முடிவை அந்த மகானிடமே விட்டுவிடுவதாகவும், அவர் அருளால் நடக்காத அதிசயம் எதுவும் எங்கும் என்றும் இல்லை என்று அங்கு வந்தவர்களிடம் கூறி மனம் உருகினார். விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் மெய்ஞானம் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள். மருத்துவத்திற்கும் மசியாத நோய்களை தன் அருட்பார்வையாலேயே மாயமாக விரட்டிய நடமாடும் தெய்வத்தின் திருப்பாதங்களை பற்றி அருட்பார்வைக்கு ஆளாக வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.